உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் படிக்கப் போகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு முதல் நாளிலே சொல்கிறேன், நீதிமொழிகளில் 31 அதிகாரம் இருக்கிறது. இந்த 31 அதிகாரம் ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய 31 நாளுக்கு சமமாக வச்சிங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரம். அது கடினம் அல்ல, ஆனால் போர் அடிக்கும். சும்மா இதை செய்யாத அதை செய்ய, இதை செய்யாத அதை செய்ய, இதை செய்யாத அதை செய்ய, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் இது எப்படிப்பா தாங்கிறது அப்படின்னு இருக்கும். அதனால் பொதுவாக மக்கள் நீதிமொழிகளை எப்பயாவது எடுத்து வாசிக்கிறது தவிர ரெகுலராக வாசிக்கிறது இல்லை. ஆனால் ரெகுலராக வாசித்தா அது தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துரும். அதனால் இதை நீங்கள் வாசிங்க. இப்பொழுதும் கூட இந்த நீதிமொழிகளில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு நான் சொல்கிறேன். தாவீதின் குமாரனு இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பாருங்க, முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். நான் கடந்த பதிவில் சொன்னேன், இந்த சாலமோன் இந்த தேசத்து மக்களை சரியானபடி நியாயம் விசாரித்து நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம் எனக்கு இதற்கு தேவையான ஞானம் புத்தி கொடுக்கப்பட வேண்டுமென்று அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடியாலே அந்த ஜெபம் தேவனுக்கு உகந்ததாக இருந்ததினால தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாராம். எப்படி? இதுக்கு உனக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களுக்கு இருந்த ஞானத்தை காட்டிலும் உனக்கு பின்னாடி எத்தனையோ ராஜாக்கள் வருவாங்களே அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை காட்டிலும் உனக்கு அதிகமாக ஞானத்தை கொடுக்குறேன். உனக்கு இருக்கிற ஞானம் இதுக்கு உனக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு இல்லை, பின்னாடி இருக்க போகிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆக அவ்வளவு ஞானத்தை கொடுத்துருந்தார். அவன் உலகத்தில் இருக்கிற சகல நடவடிக்கைகளை பற்றியும் அங்கே நீதிமொழிகள், நம்ம சொல்லுவோம் பழமொழிகள்னு, இந்த பழமொழிகளும் சரி சில உவமைகள் அதுவும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறவைகள். ஒரு கஷ்டமான காரியத்தை ஈஸியாக விளங்க வைக்கிறதுக்கு ஒரு உவமையை சொன்னால், ஒரு கதையை சொல்லி அதில் அதை ஒரு அர்த்தத்தை இங்கே சொன்னால் நல்லா விளங்குது. ஆதலால் பாருங்கள், இவன் நீதிமொழிகளையும் சொல்லியிருக்கிறான். நிறைய 3000 நீதிமொழிகள் என்று எழுதியிருக்கிறது. இந்த நீதிமொழிகளில் நீங்கள் வாசிங்கன்னா ஞானம் மதியீனம், நீதிமான் துன்மார்க்கன், குணசாலியான ஸ்திரீ மதிகேடான ஸ்திரீ, கணவன் மனைவி, குடும்பம், பிள்ளைகள், பெற்றார், வாயின் வார்த்தைகள்,
வியாபாரமும் கள்ளத்தராசும், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர்கள், பகையும் சமாதானமும், திராட்சரசமும் மதுபானமும், வியாதிகளும் சுகமும், தரித்திரமும் ஐஸ்வர்யம். இப்படி பூமியில் நாம் சந்திக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் தான் இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமானவை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து, எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுதோ, ஞானம், போதகம், புத்திமதி எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா? அது எல்லாம் ஒன்றா இருந்தால் இப்படி தனித்தனியாக எழுதியிருக்காது. ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம். என்னது? விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும், பேதை ஒன்றும் தெரியாதவங்க, அவனுக்கு என்னது இது அப்படின்னு கேள்வி மட்டும்தான் வருமா, பேதைகளுக்கு வினாவையும், வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வாலிபர்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசையில், ஒரு வேகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை வாசித்த அறிவு உண்டாகுமா, விவேகம் உண்டாகுமா? விவேகம்னா ஒரு சூழ்நிலையில் எப்படி அதை அந்த ஒரு விவேகத்தோடு செஞ்சாங்கன்னு சொல்லுவோமே. அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். ஏற்கனவே புத்தி இருக்கிறவன் இதை கேட்டால் இன்னும் கொஞ்சம் அறிவுங்கிறது குவாண்டம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், சில விவரங்களை சேர்த்து வைக்கிறது தான் அறிவு. இவைகளை கேட்டு புத்திமான் அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து, இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறவன் நல்ல ஆலோசனைகள் அவனுக்கு ஏதோ கிடைக்குதான் அடைந்து, நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும், இந்த புஸ்தகத்தில் இருக்க எல்லாத்தையும் பற்றி அதோடைய அர்த்தத்தையும், ஞானிகளின் வாக்கியங்களையும். ஞானிகள் சும்மா கதை சதன்னு பொதன்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது ஆணி அரைஞ்ச மாதிரி அப்படி இருக்கும். ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். புதை பொருள்கள் எல்லா காரியத்தையும் வெளியில் தெரிகிற மாதிரி சொல்லலை, சில இலைமறை காயாய் சொல்லுகிற அந்த விவரங்களை கூட அறிந்து கொள்வான். ஞானிகளின் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நான் ஞானம் என்னெல்லாம் இப்போ சொல்கிறேன் நான், ஆனால் ஞானத்துக்கு ஆரம்பம் என்னது? கர்த்தருக்கு பயந்து ஒழுங்காக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர்னா என்ன? தேவனற்றவர், அதாவது தேவனற்றவர்கள். கடவுளாவது ஒன்றாவதா, என் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் அப்படின்னு மூடத்தனமாக, அதாவது தேவன் கொடுக்குற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத மாட்டேன் என்று காதை கண்ணை அடைத்து கொண்டு மூடத்தனம்னு சொல்கிறோமே. மூடத்தனம்னா என்ன? எவ்வளவோ விவரங்கள் சொல்லப்பட்டால் நான் ஒன்றும் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூடத்தனமான வாழ்க்கை. மூடர் அப்படிப்பட்டவர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். உன் தகப்பன் தாய் புத்தியை கேட்டேன்னா சிரசுக்கு அலங்காரமான முடியும், கிரீடமாக. நீ சொன்னபடி கேட்டு புத்தியாக நடந்தேன்னா அவங்க சொல்கிற புத்திமதியெல்லாம் உனக்கு கிரீடம் மாதிரி இருக்கும். உன் கழுத்துக்கு சரப்பணியுமாக இருக்கும். கழுத்தில் ஒரு நல்ல அழகான செயின் போட்டாக்க சிலருக்கு நல்லா இருக்குது, ஓகே, சரப்பணியுமாக இருக்கும்.
இந்த வசனங்களை வாசிங்க. இப்போ நான் சொன்னேன், ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான்னு. அந்த ஞானிகள் எப்படி ஷார்ப்பாக திட்டமான சில வார்த்தைகளை சொல்லுவாங்க பாருங்க. பழமொழின்னாக்க அது வந்துட்டு ஒரு பாராவுக்கு எழுதுகிற அளவுக்கு மேட்டர் இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அல்லது சின்னதாக 2 ஸ்டேட்மெண்ட்டு, அவ்வளவுதான். அதில் எவ்வளோ பெரிய விவரங்கள் அடங்கியிருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஞானிகளுடைய வாக்கியங்கள் எப்படி நல்லவைகள் என்று இது பிரசங்கி புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் நான் வாசித்து காட்டுறேன். 12:9 முதல். பிரசங்கி ஞானவானாக இருந்தபடியினாலே அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். பாருங்க, இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். யார்? இந்த சாலமோன் தான். எழுதிய வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவைகள். நீதிமொழிகள் புஸ்தகத்திலையும் பிரசங்கிலையும் உன்னத பாட்டிலையும் எழுதியிருக்கிறதெல்லாம் சொல்கிறாரு. எழுதிய வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள் போலவும். லேசாக ஒரு குத்துனாக்க நம்மளை எழுப்பி தூங்குறவனை கூட எழுப்பி விட்டுரும். சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. சும்மா ஏதோ ஆணி அடிக்கிறது இல்லைங்க. சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணின்னா, அதாவது ஒரு காரியத்தை நல்லா சொல்லிட்டான்னா என்ன சொல்லுவாங்க? ஹி நெயில்ட் இட் அப்படிம்பாங்க. ஆணியை வச்சு அரைஞ்சிட்டான்னுவாங்க. அதுக்கு மேலே யாரும் அதை பிடுங்க முடியாதபடிக்கு அரைஞ்சிட்டான்னுவாங்க. அதாவது சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போல். அதாவது நாம் தமிழர்களாக இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு தெரியும். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று தமிழ் வளர்ப்புக்காக தமிழர்கள் பட்ட பாடுகள் பிரயாசங்களை பற்றியும், அந்த முதற் சங்கம் இடைச்சங்கங்களில் இருந்த காரியங்கள் ரொம்ப தெரியலனாலும் கடைச்சங்கத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு நிறைய தெரிந்திருக்கிறது. அதில் இந்த தமிழில் ஞானம் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து சில நாட்கள் கூடி அதை பேசி அதில் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ஞானமுள்ள வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சரியான வார்த்தைகள் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை எழுதி வைப்பாங்க, முத்திரையிட்டு வைப்பாங்க. அதை தான் சங்கத்தில் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அடுத்த வரி, அவைகள் ஒரே மேய்ப்பனால் அழிக்கப்பட்டது. தேவனால், ஒரே மேய்ப்பன் தேவனால் அழிக்கப்பட்டது. ஆதலால் என் மகனே இவைகளினால் புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. ரொம்ப படிக்க வேண்டாம், ஆனால் கொஞ்சமாக சுருக்கமாகவே எல்லாத்தையும் சொல்கிறேன் கேளுன்னு கொஞ்சமாக சுருக்கமாக நீதிமொழிகள் எழுதி தந்திருக்கிறாரு. ஆனால் இதில் இவ்வளவு விவரம் இருந்தாலும் ஏனோ நமக்கு அதை படிக்கிறதுக்கு அவ்வளவுக்கு அக்கறை இல்லை. அதை வாசித்தா கொஞ்ச நேரத்தில் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஒரு அதிகாரம் வாசிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு அதிகாரமும் வாசிட்டு அப்புறம் பைபிளில் வேறு சில பகுதிகளும் வாசிக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பகுதிகள் தான் நீங்கள் பூமியில் இந்த பொல்லாத பாவமான ஜனங்கள் மத்தியில் எப்படி ஞானமாக வாழ்கிறதுன்னு சொல்லக்கூடியது. ஆதலால் கவனமாக இருப்போமாக. இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்துக்கு மறுபடி போகலாம். தாவீதின் குமாரன் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். யார் இதை எழுதுனதுன்னு சொல்லி திட்டமாக இருக்குது. அந்த முன்னுரையில் சொல்லியிருந்தேன் எப்படி இந்த சாலமோன் இவ்வளோ ஞானமுள்ளவனாக மாறினான்னு. அந்த ஞானம் தேவனால் அவனுக்கு அருளப்பட்டது. இந்த உலகத்தில் 2 விதமான ஞானங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானம், ரெண்டாவது இந்த உலக பேய்த்தனமான ஞானம். அதை பற்றி நீங்கள் யாக்கோபு புஸ்தகத்தில் ஒரு வரியை வாசிச்சுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
அப்போ அது உங்களுக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்குது. சும்மா இது ஞானம் அது ஞானம்னு உலக தத்துவங்களை ஞானம் என்று சொல்லி போதிப்பார்கள். ஆனால் அந்த உலக தத்துவத்திலிருந்து நீங்கள் தப்பும்படியாக இதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம். யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே, ஞானம் இருக்கிற ஆத்திரத்தில் பொங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நல்ல நடக்கையினால் தன்னுடைய கிரியை காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், கவனிங்க, 2 விதமான ஞானத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். இங்கே ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் எப்படி? கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, பொய். ஆனால் இந்த உலகத்தில் இதாங்க ஞானமாக இருக்குது. பொய் சொல்லாமல் எப்படி பிழைக்க முடியும்? இப்படியெல்லாம் ஞானமாக இல்லைன்னா எப்படி காசு சேர்க்க முடியும்? யார் மேலே கசப்பாக இருந்தால் அவனை கவுத்தாத்தானே அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்க முடியும். இப்படி இந்த உலக ஞானம் ஒன்றை பேசி கொண்டிருக்கிறது. என்னென்ன சொல்லியிருந்துச்சு? கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதமான பொய். அப்படி இருக்காதீங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. எது? கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதமான பொய். இதெல்லாம் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதுமாக இருக்கிறது. ஜென்ம சுபாவத்துக்குரியதும்னா இப்போ நான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும். ஜென்ம பாவம்னு கேட்டிருக்கீங்களா? ஜென்ம பாவம், கர்ம பாவம். ஜென்ம பாவம்னா ஒரு குடும்பத்தில் வம்ச வழியில் அவன் பிறக்கும்போது அந்த வம்சத்திலேயே ஒரு குறிப்பிட்ட விதமான பாவங்கள் நிறைய இருக்கும். அது அந்த குடும்பங்களில் பார்த்த உடனே தெரியும், இந்த குடும்பமாக அவங்க இந்த விதத்தில் பொல்லாத ஆளுகையா அப்படின்னு பார்க்கும்போதே தெரியும். ஜென்ம சுபாவத்துக்குரியதும், அதாவது வழி வழியாய் வரக்கூடிய பரம்பரை பாவங்கள். பைபிளில் கூட ஒரு இடத்துல பேசியிருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தன் குருடனாக இருக்கிற இடத்த போயிட்டு அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க இயேசுநாட்டை கேட்பாங்க, இவன் குருடனாக இருக்கிறது இவன் செஞ்ச பாவத்தினாலேயா அல்லது இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலேயா அப்படி கேட்பாங்க. அதாவது பெற்றோர்கள், முன்னோர்கள், பரம்பரையாக அவர்கள் செய்த பாவம். ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, இப்படிப்பட்டவர்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு. அப்போ தலைமுறையாக இந்த பாவங்கள் கடந்து வருகிறது. அந்த பாவங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதில் வாழ்கிறாங்களோ அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்துக்குரிய ஜென்ம சுபாவத்துக்குரியது அப்படி சொல்கிறாரு. அப்புறம் வேற என்ன ஜென்மம் அங்கே இருக்குது? தேவனால் பிறந்தவர்கள். இது ஜென்ம சுபாவம். ஆதாம் செய்த பாவத்தினால அவனுடைய பிள்ளைக பாவிய தலைமுறையாக பாவிகளாக வர்றாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஒவ்வொரு குலகோத்திரங்கள் ஜாதி ஜனங்கள்லேயும் அந்தந்த ஜாதி ஜனங்களில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான பாவம் ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தலைமுறையாய் பரம்பரையாய் வரக்கூடிய பாவங்களும் அதுதான் ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவங்கள். ஜென்ம சுபாவத்துக்குரியதும்
பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. ஏன் இது பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது? ஆதாம் எப்படி பாவம் செஞ்சான்? ஒரு பிசாசு வந்து சொன்னால் அதை கேட்டான், அதை செஞ்சான். அப்புறம் அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாகிருச்சு. அவனுடைய பிள்ளைங்க அதே மாதிரி பாவத்தை பேய்த்தனத்துக்கு எடுத்த காரியமாக பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு செய்கிற மாதிரி பாவங்களையா செய்கிறாங்க. ஆக ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. அதாவது இன்னொன்று போட்டிருக்கு, இந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல். ஞானம்ங்கிறது இந்த பூமியில் இல்லை. ஹலோ, அப்படி இருந்தால் அது இந்த உலகத்துக்குரியதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதும்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதா இராமல் லௌகீக சம்பந்தமானதும். லௌகீக சம்பந்தமானதுன்னா என்ன? பாலியல் காரியங்கள், பாலியல் குற்றங்கள், செக்ஸ் பாவங்கள் பற்றி இங்கே பேசுது. இந்த உலகத்தில் பாலியல் பலாத்காரங்களும் பிறகு பிள்ளைகளை கொல்றதுமான காரியங்கள் நடக்க, இதெல்லாம் ஒன்றும் வினோதமாக இல்லை, அந்த காலத்திலேருந்து நடக்கிறது தான். ஆனால் இப்போ அதிகமாக இருக்குது. இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய வருகையின் போது இந்த உலகம் எப்படி இருக்கும்னா சோதோம் கொமோரா மாதிரி லோத்தோடைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ, அப்புறம் நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சோ. நோவா காலத்தில் இந்த பெண்களை தேவதூதர்கள் ஆண்கள் போல் உருவம் எடுத்து பெண்கள்கிட்ட சேர்ந்து பிள்ளைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்க. இயேசு கிறிஸ்துவோடைய வருகையின் போது நோவா காலத்தில் இருந்தது போல் லோத்து காலத்தில் இருந்தது போலன்னா நோவா காலத்து பாவங்களையும் சோதோம் கொமோரா பாவங்களையும் இங்கே இருக்குன்னு சொன்னார். இப்போ ஏற்கனவே பெருகி கொண்டு இருக்கிறது. அதை இங்கே பார்க்குறோம். எங்கே திரும்ப நான் வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல். பரத்திலிருந்து இறங்கி வந்தால் அது அப்போ வேறு ஞானம், அது கர்த்தர்கிட்டருந்து வர்றது. இந்த உலகத்திலே ஞானத்தை தேடினாக்க அது என்ன அங்கே இருக்குது? லௌகீக சம்பந்தமானதும், அதாவது உடல் சரீரத்தை அந்த பாலியல் காரியங்களில் செக்ஸ் விதத்தில் தவறாக பயன்படுத்தக்கூடியது. ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. இன்னொன்று, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆனால் இந்த உலகம் இவ்வளவு வைராக்கியமாக, வேகமாக, ஆத்திரமாக, கோபமாக ஒன்றை ஒன்று கடித்து பட்சிக்கிறதா இருக்குது. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவராம்? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராம். அவர் ஏன் அப்படி இருக்கிறாரு? அவர் தேவனுடைய ஞானத்தில் அவர் நடக்கிறாரு. இங்கே 17வது வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. இந்த உலகத்து ஞானம் வந்து லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்குரியது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானமும் அது தேவனே பேசி சொல்கிற ஞானமும் அவர் எதை சொல்லிக் கொடுக்குறாரு. முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. எங்கே இதை திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், அதில் அசுத்தமே இருக்காது. இந்த பேச்சு பேசுனா அசுத்தமான வார்த்தைகள் அங்கே வராது. சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும். அதை கேட்டால் மனசில் சமாதானம், நம்ம அந்த வார்த்தையை பேசுனா சமாதானம். சமாதானமும் சாந்தமும். சாந்தம்னா என்னது? எல்லாத்தையும் நிதானமாக, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வேகமாக போய் அதையும் போட்டு விழுந்து எந்திரிச்சு பிரச்சனைகளை மாட்டிக்கிறாமல் இருக்கிறது.
சாந்தமும். சாந்தம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, தெளிவான அர்த்தம். சாந்தம்னா ஏதோ கேனங்க அப்படி இல்லை, தேவன் கொடுக்குற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், அது சாந்தம். இந்த உலகம் பேசுகிறத ஏற்றுக்கிறாது, அதுதான் உலகம் பேசுகிறத ஏற்றுக்கிட்டால் தான் நமக்குள்ளே உள்ள கொந்தளிக்குதே. ஆனால் தேவன் கொடுக்குற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் சாந்தம். சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், அந்த அன்பாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத பற்றி பேசியிருக்கு. சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கம் பாராட்டுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கம் பாராட்டுவாங்க. தேவன் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொல்லுவீங்க. அப்போ தேவனுடைய குணமே நம்மக்கிட்ட வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம்னு பார்த்துட்டோம், அது பிசாசோடைய குணம்தான் அந்த ஞானம். இது தேவனுடைய குணம்தான் பரலோகத்தில் இருக்கிற ஞானம். ஆக இந்த உலகம் பேய்த்தனத்தால் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகத்தில் தேவன் வாசம் பண்ணலை, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாசம் பண்ணுறோம். தேவன் நமக்கு பரலோகத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோட கூட பேசுகிறார். பேச இடம் கொடுக்குறீங்களா? நிறைய பேர் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கிறீங்களா? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்ய போகிறேன்னு நீங்கள் தீர்மானிச்சிருக்கீங்களா? அப்போ அவர் உங்ககிட்ட பேசுவார். அப்போ ரெண்டு ஞானம் பார்த்தீங்களா? இந்த உலகத்து ஜனங்கள் எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் தேவன் பரலோகத்திலிருந்து பேசி அவர் கொடுக்குற வார்த்தைகள் தான் உண்மையான ஞானம். அது உங்களுக்கு சாந்தத்தை கொடுக்குது, சுத்தமுள்ளதாக இருக்குது, சமாதானத்தை கொடுக்குது, இரக்கங்கள் நிறைந்ததா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் இரக்கங்கள் பாராட்டத்தக்கதா, நற்கனிகளால் நிறைந்ததுமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் அநேகம், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்தில் நற்காரியங்கள், அவன் தன்னுடைய சுற்றிலுமாக இருக்கிற மக்களுக்கு நற்காரியங்களை செய்கிறவனாக, நல்ல உதவிகளை செய்கிறவனாக இருப்பான். நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் இருக்கிறது. இவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கும், அதனால் இவங்களுக்கு தான் செய்வேன். இல்லை, பட்சபாதம் இல்லாத நீதி நியாயம் சொல்கிறப்ப உங்களுக்கு பிடிச்சவைங்கிறதுனால நியாயத்தை புரட்ட முடியாது. பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆள் இருக்கிறப்ப ரொம்ப அன்பாக பேசுகிறது, அப்போ அவன் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அதான் மாயமான அன்பை சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா சில ஆளுகளை பாருங்கள், நீங்கள் கவனிக்கணும். சில ஆளுக அந்த செத்த இடத்துல அந்த பாடிக்கிட்ட போய் நின்றுட்டு, ஐயோ போயிட்டியே, நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருக்குமே, அப்படி இப்படின்னு அந்த அன்பு பொங்கி ஊற்றுற மாதிரி அங்கே 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 அம்புடு புலம்புவாங்க, அம்புடு பேசுவாங்க. ஆனால் அதே ஆட்டில் போய் 2 நாள் கழித்து வீட்டில் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க கிடக்க ரொம்ப பொல்லாதவங்க அப்படின்னு நம்மகிட்டயே சொல்லுவாங்க. அப்போ இவங்க அந்த இடத்துல டெட் பாடியை முன்னாடி வச்சுக்கிட்டு அழுதாங்களே, இப்போ இது என்ன உண்மையான அன்புனால் அழுதாங்களா? இல்லை அப்போதைக்கு சுற்றி இருக்க ஜனங்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஒரு மாயமான ஒரு அழுகை. அது மாயமாக இருக்கிறது, மாயமான அன்பு. இதை கர்த்தர் கேட்கல. ஆக இந்த ஞானத்தை குறித்து இந்த இடத்துல என்ன வாசித்தோம்? இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து அப்படின்னு சொல்லி வாசித்தோமே. இந்த நீதிமொழிகள் மூலமாக நீங்கள் ஞானத்தை பெறலாம். தேவன் உங்களோட பேசுவதற்கு ஏற்ற வார்த்தைகள் இதில் எழுதியிருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கும்போது தேவன் அந்த வார்த்தைகளை உங்களோட இருதயத்தில் உணர்த்துவார். அப்படியாக ஞானம் வருகிறது. ஆதலால் தேவனுடைய ஞானத்தையும் இந்த உலக ஞானத்தையும் வித்தியாசப்படுத்தி இப்போ பார்த்தோம். அருமையானவர்களே, இதை பற்றி கொள்ளுங்கள், நீதிமொழியை வாசிங்க, தேவ ஞானத்தில் பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.